இந்தியா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மும்மொழி திட்டத்திற்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் ஒன்றை தொடங்கி கையெழுத்துலாம் வாங்கிட்டு இருந்தாரு. காவல்துறை கைது செஞ்சிருக்கு. பெரிய சர்ச்சையா வெடிக்குது. தமிழிசைன்னு பேர் வைக்கக்கூடாது, அவங்களுக்கு ஹிந்தி இசைன்னு வச்சிருக்கணும் அப்படின்னு நிறைய சர்ச்சைகள்லாம் கிளம்புது, விவாதங்களும் விமர்சனங்கள் கிளம்புது. எப்படி பாக்குறீங்க? இப்போ தமிழிசை ரொம்ப பரிதாபமாக இருக்காங்க என்ன கேட்டால். ஏன்னா ஒரு பெரிய போஸ்ட்டு, கவர்னர் போஸ்ட்டு, ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு, அதுவும் 2 மாநிலம் தெலுங்கானா, பாண்டிச்சேரி 2த்தையும் வச்சுருந்தாங்க. கடைசியில் இந்த எலெக்ஷனில் நின்று நம்ம மத்தியில் மந்திரி ஆகலான்ற எண்ணத்தில் தான் இறங்கி வந்தாங்க. கடைசியில் தென்சென்னையில் அவங்க தோற்று போனாங்க. தென்சென்னையில் அவங்க கட்சி ஆட்களே அவங்களுக்கு உழைக்கல, அதான் உண்மை. தோற்று போனாங்க. இப்போ என்னடான்னா, தன்னை கட்சியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி டெய்லி பத்திரிகை மைக்கை பார்த்த உடனே ஏதோ ஒன்று பேச ஆரம்பிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அவங்கள பார்த்தா வருத்தமாக தான் இருக்குது நமக்கு ஆக்சுவலாக. ஸோ அதில் ஒன்று பேசுகிறாங்க. ஸோ அண்ணாமலை இருக்கும்போது அண்ணாமலைக்கு பேரலாக நான் அண்ணாமலையோட சீனியர், அவருக்கு முன்னாடி நான் தலைவராக இருந்தேன், அதனால் நான் என்ன வேணால் பேசுவேன்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் அவங்க கவுண்டர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு சீனியர் லெவலில். மற்ற சீனியர்ஸ்லாம் அமைதியாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு மேலே சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. பொன் ராதாகிருஷ்ணன் இருக்காரு, எல்லாம். ராஜா கூட இப்போ வாய மூடிட்டார், ரொம்ப பேசுறதில்லை. ஸோ அதனால் இப்போ பாயிண்ட் என்னென்னா இவங்களுக்கு தன்னுடைய இருப்பை தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால் இப்போ இந்த மும்மொழி விஷயத்தை, இப்போ இந்த மும்மொழி, இப்போது இதான சீசன் இது. இந்த மும்மொழியில் பாஜக பண்ண விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கோவத்தில் இருக்காங்க ஆக்சுவலாக. நீங்கள் அதை நீங்கள் மும்மொழிக்கும் சமக்கிர சிஷ்யாவுக்கும் நீங்கள் மும்மொழிக்கு நியூ எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் ரெண்டுத்துக்கு இருக்குது. சமக்கிர சிஷ்யா அபியான்றது ஏற்கனவே போயின்னு இருக்கிற ஒரு ஸ்கீம். அது 2 இன்ஸ்டால்மெண்ட் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அது 3வது 4வது இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கணும். அப்போ 2 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு அந்த அடிப்படையில் டீச்சர்ஸோ கட்டுமானங்களோ உருவாக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதில் 60-40% 60 சென்ட்ரலாக 40 ஸ்டேட் கவர்மெண்ட் பணம் இருக்குது. அதில் மொத்த பணமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது. அந்த 60% பணத்தை கூடியாருன்னா அதுக்கு என்ன பண்ணுறாங்க, நீ பிஎம்சி ஸ்கூல் ஆரம்பிங்க, அதில் மும்மொழி கொள்கையை கொண்டு வாங்க, அது நியூ எஜுகேஷன் பாலிசி ஏற்றுக்கோங்கன்னு வேறு சைட் ட்ராக் பண்ணுறாங்க. இதுக்கு 2த்துக்கு சம்மந்தம் இல்லை. அதையும் சேர்க்கக்கூடாது. பிஎம்சியும் சமக்கிர சிஷ்யா அபியானையும் சேர்க்கக்கூடாது. 2 தனித்தனியாக விஷயம். அதுக்கு நீங்கள் 2150 கோடியை வச்சுட்டு அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் பிஎம்சி ஸ்கூலை கொண்டு வான்னு சொல்லிட்டு அதை கொண்டு கடைசியில் கொண்டு வந்துட்டு நீங்கள் நியூ எஜுகேஷன் பாலிசி உள்ளே கொண்டுறீங்க. நியூ எஜுகேஷன் பாலிசி உள்ளே கொண்டீங்கன்னா முதல்ல அது நியூ எஜுகேஷன் பாலிசியில் முதல்ல என்ன சொன்னீங்க, அது இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது 3வது லாங்குவேஜ் ஹிந்தி அப்படின்னீங்க. அப்புறம் சவுத்துலேருந்து எதிர்ப்பு வந்த பிறகு தானே மாற்றினீங்க. அப்போ உங்கள் ஒரிஜினல் நோக்கம் என்ன? ஹிந்தி கொண்டது தானே உங்கள் ஒரிஜினல் நோக்கம். இப்போ என்ன நிலைமை ஆக்சுவலாக? இல்லைங்க, நாங்கள் 3வது லாங்குவேஜ் எது வேணால் வச்சுக்கலாங்க, ஹிந்திக்கு கம்பல்சரி கிடையாதுங்க, இந்த காதில் பூ சுற்றுற வேலைலாம் இங்கே வேண்டாம். தமிழ்நாட்டில் 37,000 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, 54 லட்சம் பேர் படிக்கிறாங்க. ஆங்கிலம் ஒரு சப்ஜெக்டாக தான் படிக்கிறாங்க, மற்ற சப்ஜெக்ட்லாம் தமிழில் தான் படிக்கிறாங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு 3வது லாங்குவேஜ்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே அவன் கஷ்டமான சிலபஸை படிச்சுட்டு இருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு 3வது லாங்குவேஜா நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டால், ஒரு கிளாஸில் ஹிந்தி, ஒரு கிளாஸில் 10 பேர் ஹிந்தி தெலுங்குன்னுவான், இன்னொரு கிளாஸில் 10 பேர் கன்னடன்னுவான், இன்னொரு கிளாஸில் 10 பேர் எனக்கு மலையாளம்னு சொல்லுவான், இன்னொருத்தன் அஸ்ஸாமீஸ் சொல்லுவான், பெங்காலி சொல்ல வச்சுக்கோங்க. அப்படிலாம் சொன்னால் டீச்சர்ஸ் எங்கேருந்து கிடைப்பாங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கில்லேடி கிங்கா என்ன பண்ணுறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில்? இந்த மாதிரிலாம் வரும். 3வது மொழியாக வரும்போது கடைசியில் அது ஹிந்தியில் தான் சேரும் அப்படின்னு ஒரு 50 கோடி ரூபாயை ஹிந்தி டீச்சர்ஸ்க்காக ஒதுக்கி வச்சிட்டீங்க. ஹிந்தி டீச்சர்ஸ்க்காக இப்போயே ஒதுக்கி வச்சுட்டீங்க. என்ன ஐடியாவில் ஒதுக்கி வச்சிங்க? இது மாதிரிலாம் கேட்பாங்க. கடைசியில் ஹிந்தியை தான் எல்லாம் ஏற்றுப்பாங்க. நம்ம ஹிந்தியை ஈஸியாக புஷ் பண்ணிட்டு போயிடலாம். இது மாதிரி தனித்தனியாக தெலுங்குக்கு தனியாக டீச்சரு, கன்னடத்துக்கு தனியாக டீச்சரு, பெங்காலிக்கு தனியாக டீச்சரு, அசாமீஸ்க்கு தனியாக டீச்சர்லாம் போட முடியாது. ஒரு கிளாஸில் 2 பேர் அசாமீஸ் கேட்பான், 3 பேர் தெலுங்கு கேட்பான், 4 பேர் கன்னடம் கேட்பானா? இல்லைங்க, இது மாதிரிலாம் நம்ம டீச்சர் போட முடியாதுங்க. எல்லாருக்கும் பொதுவாக ஹிந்தி டீச்சர் ரெடியாக இருக்காங்க, ஹிந்தி டீச்சரை போடுங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மும்மொழியை நீங்கள் ஏற்றிருந்தீங்கன்னா, மும்மொழின்ற சுமையை உங்கள் தலையில் ஏற்றிட்டான்னா அதுக்கு மேலே வைக்கிற எல்லா சுமையும் நீங்கள் ஏற்றுனே தீரணும். அதை ஏற்றுனீங்க வச்சுக்கோங்க, அதோட கதை முடிஞ்சுது. மும்மொழி திட்டத்தை ஏற்றுனீங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசி மொத்தத்தையும் ஏற்றுக்கிற மாதிரி அர்த்தம், அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்கள் தலையில் சுமையை வச்சுட்டே இருப்பான். முக்கியமான சுமை என்ன தெரியுமா? அதோட தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகளில் மத்திய அரசோட என்சிஇஆர்டின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அது தயார் பண்ணுற சிலபஸை பாடத்திட்டமாக வச்சுருவான். அது தயார் பண்ணுற பாடத்திட்டத்தை வச்சுருவான் சார். அந்த பாடத்திட்டம் எப்படி தெரியுமா இருக்கும்? அதில் இந்தியாவில் சுதந்திர போர்னு நடந்த மாதிரியே தெரியாது. அதில் காந்தின்னு ஒருத்தர் இருந்த மாதிரியே தெரியாது. சாவர்கர் புல்புல் பறவையில் பறந்தார்ன்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அதில் இருக்கும். அந்த இதில் அந்த என்சிஆர்டி சிலபஸில் அதெல்லாம் இருக்கும். அதை கொண்டு உங்கள் தலையில் திச்சானா தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் போச்சு, பண்பாடும் போச்சு, பாரம்பரியம் போச்சு, எல்லாமே போச்சு, அவ்வளோதான். அதனால் இது சாதாரண விஷயம் இல்லை. முகமூடி போட்டுட்டு வருது ஹிந்தி இங்கே ஆக்சுவலாக. முகமூடி போட்டு வேற ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கலான்றதே அதுவே இது ஒரு முகமூடி. அது ஆக்சுவலாக கடைசியில் ஹிந்தியில் தான் முடியும். கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கள்லாம் ரொம்ப பாவம், தனியார் ஸ்கூலில் படிக்கலையா?
ஏங்க தனியார் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் எங்கேயா வச்சிருக்காங்களா? எங்கேயா சொல்லுங்க. தனியார்ல எங்கேயா தமிழ் மீடியம் இருக்காங்க? ஏதாவது தமிழ் மீடியம் வச்சிருக்காங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸு, சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல தமிழ் மீடியம் இருக்கா? இப்ப தமிழ்நாட்டுல 1வதுலேருந்து 12வது வரையும் தமிழ்ல சொல்லித் தராங்க. அறிவியல் தமிழ்ல சொல்லித் தரான், புவியியல் தமிழ்ல சொல்லித் தரான், சமூக அறிவியல் தமிழ்ல சொல்லித் தரான், எல்லாமே தமிழ்ல சொல்லித் தரான். இங்கிலீஷ் மட்டுமே சப்ஜெக்ட்டா வச்சிருக்கான். எங்கேயாவது தனியார் பள்ளியில தமிழ் மீடியம் இருக்கா? எங்கேயும் கிடையாது. அரசு பள்ளி எதுக்காங்க இருக்கு? பிற்பட்டவர்கள், விளிம்பு நிலை மக்கள், பட்டியலின மக்கள், வாழ்க்கை வசதி இல்லாதவங்க, அவங்களுக்கு தான் கவர்மெண்ட் இருக்கு பெரும்பாலும். வசதி இருக்கிறவன் பணம் கட்டி படிக்க போறான். அவன் பணம் கட்டி 3வது லாங்குவேஜ் படிச்சுக்கிறான். இல்ல 4வது லாங்குவேஜ் படிச்சுக்கிறான். அது அவனுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுதோ, தோணுதோ அத படிச்சுக்கிறான். அது வேற விஷயம். அதெல்லாம் புரியாம நீங்க வந்து இந்த 3வது லாங்குவேஜ் அல்லது புதிய கல்விக் கொள்கைன்ட்டு நீங்க 3வது லாங்குவேஜ்ன்ற பேர்ல நீங்க ஹிந்திய வந்து இன்டைரக்ட்டா திணிக்கிற விஷயம். அவங்க நோக்கம் ஹிந்தி மட்டும் கிடையாதுங்க. முதல்ல ஹிந்திய திணிப்பாங்க. அடுத்தது ஹிந்திக்கு அடுத்தது சான்ஸ்கிரிட்ட கொண்டு வருவாங்க. இதோட தமிழ்நாட்டோட கதை முடிஞ்சுது. ஏன் ஆந்திரா, கேரளா, கர்நாடகாலாம் கம்முன்னு இருக்கு அப்படின்னா, 68ல ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. பார்லிமென்ட்ல நிறைவேற்றினாங்க. ம். மும்மொழி திட்டம் தான். இதே தான். ம். அதன்படி என்னன்னா, சவுத்ல இருக்க ஸ்டேட்ஸ்ல வந்து ஹிந்தி கத்துறணும். ம். நார்த்ல இருக்கிற ஸ்டேட்ஸ்ல சவுத் இந்தியன் லாங்குவேஜ் கத்துறணும். ம். ஆனா, அந்த திட்டப்படி என்ன தெரியுமா ஆச்சு? சவுத்ல இருக்கிற ஆந்திரா, கேரளா, கர்நாடகால ஹிந்தி கத்து குடுத்தானுங்க. ம். நம்ம ஊர்ல வந்து 68ல அப்பவே அண்ணா வந்து இருமொழிக் கொள்கைய கொண்டு வந்துட்டார். ம். அதனால ஒண்ணும் பண்ண முடியல. அது உள்ள வர முடியல. ஆனா, ம். அந்த ஸ்டேட்லலாம் ஹிந்தி 3வது லாங்குவேஜா வந்துடுச்சு. 68லேருந்தே வந்துடுச்சு. ம். அதனால அங்க வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டா, அது தொடர்ந்து அப்படியே இருக்கிறதுனால அங்க எதிர்ப்பு எதுவுமே வரல. ஆனா, நார்த்ல வந்து சவுத் இந்தியன் லாங்குவேஜ் ஒண்ணு கத்துக்கணும்னு சொன்னாங்கல்ல. எந்த எங்கேயாவது கத்துனாங்களா? எங்கேயாவது வச்சாங்களா? எவனும் வைக்கலைங்க. தமிழும் கத்துக்கல, தெலுங்கும் கத்துக்கல, கன்னடமும் கத்துக்கல, மலையாளத்தையும் கத்துக்கல. இங்க வந்து நைஸா இந்த 3 ஸ்டேட்ல தமிழ்நாடு தவிர மத்த 3 ஸ்டேட்ல ஹிந்திய திணிச்சுட்டானுங்க கிளீனா. இது வந்து ரொம்ப இதா தந்திரமா வந்து இத பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. அதனால தான் சவுத் இந்தியால எந்த எதிர்ப்பும் வராது இருக்கிறதுக்கு காரணம். ஆனா இப்போ வந்துருச்சு. இப்போ வந்து கர்நாடகாலலாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. "ஹிந்திய நீங்க திணிக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போ பல விஷயங்கள்ல இப்போ சவுத் இந்தியா வந்து பல விஷயங்கள்ல வந்து பலவித கருத்துக்கள்ல ஒண்ணா இருக்கு. ஆந்திரால வந்து தெலுங்கானா கூட ஆந்திரால வந்து உங்களுக்கு வந்து கூட்டணி பாஜகவோட கூட்டணி இருந்தா கூட சந்திரபாபு நாயுடு, அவரும் சில நியாயமான கோரிக்கைகள்லாம் வந்து உதாரணமா அந்த மறுவரையறை போன்ற விஷயங்கள்லாம் அவரும் வந்து யோசிக்கிறார். அவருக்கு வந்து இதாகும். அவரும் வந்து லாங்குவேஜ்ல ஆங்கிலம் கத்துனா பெட்டர்ன்னு தான் அவரும் நேத்து பேசியிருக்காரு. ஸோ அந்த மாரிலாம் ஆங்கிலம் கத்துனா வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உலக அளவுல வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முந்தியெல்லாம் வந்து தமிழர்கள் வந்து சிவில் சர்வீஸ் போவாங்க. இப்போ வந்து உலக அளவுல போறாங்க தமிழர்களு. அதனால வந்து ஆங்கிலம் படிக்கிற அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சதுனால, உலக அளவுல வந்து பெரிய பெரிய பொசிஷன்ஸ்லாம் அவங்க போறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னு பேசியிருக்காரு. எத்தன இந்தி எத்தன நார்த் இந்தியால வந்து மும்மொழி திட்டம் இருக்குங்க? அங்க மும்மொழி கிடையாது. இங்க மட்டும் மும்மொழியா? நார்த் இந்தியால எந்த ஸ்கூல்லயும் மும்மொழி கிடையாதுங்க. மிஞ்சி போனா ஹிந்தி, இல்லாட்டி அடுத்தது வந்து இங்கிலீஷ் இருக்கும் அவ்வளோதான். வேற எதுவுமே இருக்காது. இங்கிலீஷ் மீடியம் இருக்கும், இல்ல ஹிந்தி இருக்கும். இன்னைக்கு பாஜக மந்திரிகள் இவ்வளோ பேர் இருக்காங்களே, பியூஷ் கோயல், நிர்மலா சீதாராமன் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஆங்கிலத்தில படிக்கிறவங்க தான். கான்வென்ட்ல அவங்க பசங்க எல்லாமே கான்வென்ட் தான். ம். அவங்க பசங்கலாம் பாஜக மந்திரிங்க லிஸ்ட் எடுங்க. அவங்க பசங்கள்லாம் பெரும்பாலும் இங்கிலீஷ் மீடியம் தான் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. எல்லாம் யாரும் ஹிந்திலாம் கிடையாது. ஹிந்திலாம் சவுத் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு தான் திணிக்கணும். அவங்களுக்கு வந்து ஹிந்தி கிடையாது. ஆனா தமிழிசை ஆனா சொல்றாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்காம தமிழிசை இங்க வந்து ஏதோ வந்து நியாயமா தமிழ்நாட்டு ஏழை குழந்தைகளுக்கு வந்து 3வது லாங்குவேஜ் தெரியணும்னாங்க. ஏழை குழந்தைகளுக்கு என்ன தேவைன்றத அரசாங்கம் டிசைட் பண்ணணும். அது வந்து இதுவரையும் குடுத்த விஷயங்கள் அவங்களுக்கு நல்லா தான் இருக்கு. அவங்க நல்லா தான் படிச்சுட்டு நல்லா தான் போயிட்டு இருக்காங்க. ம். எக்ஸ்ட்ராவா ஏதாவது கத்துக்கணும்னா அவங்க தானாவே கத்துப்பாங்க. கத்துக்கிற தமிழுக்கு வாய்ப்பு ஒரு இருக்கு. பாதிப்புனா உயிரை கூட குடுப்பேன்றாங்க தமிழிசை. அவங்க உயிரெல்லாம் குடுக்க வேண்டாங்க. முதல்ல வந்து அட்லீஸ்ட் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஹிந்திய திணிக்கிற அந்த விஷயங்கள் இன்டைரக்ட்டா ஹிந்திய திணிக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்குறாங்கல்ல, அத கண்டிக்கட்டும் முதல்ல. பேர தமிழிசைன்னு வச்சிருந்துருக்காங்கல்ல, அந்த பேருக்கு ஏத்தபடி அவங்க செயல்படணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ம். 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 நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும், இல்ல நாம் தமிழர் கட்சியை சார்ந்த யாருமே இந்த ஒரு விஷயம் தொகுதி மறுவரையறைக்கு எதிராக நடந்த அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல பங்கெடுக்கல. அத எப்படி பார்க்குறீங்க? தெரியல ஒருவேள சீமானுக்கே வந்து இந்த மாரி இந்த பாலியல் விஷயங்கள்லாம் அவர் மேல வந்ததுனால, அவருக்கே வந்து அவருக்கு தன்னையே இது பண்ணிட்டாரு போல இருக்கு. ரெப்ரசன்டேட்டிவ் வந்தாங்கல்ல ஆ? மத்த கட்சியிலலாம் ரெப்ரசன்டேட்டிவ் அதாங்க வந்தாங்க. மத்த கட்சியில தலைவர்கள் கூட வந்தாங்கல்ல. ம். முக்கியமான தலைவர் திருமாவளவன்லாம் வந்தார்ல, அன்புமணிலாம் வந்தார்ல. பெரிய பெரிய மத்த கட்சி தலைவர்களும் வந்தாங்கல்ல. ஸோ நான் சொல்றது என்னன்னா, அவர பொறுத்த மட்டுமே இப்ப அவருடைய கட்சியே வந்து ரொம்ப ஒரு மாரி ஆடி போய் கிடக்கு ஆக்சுவலா. அவர் ம். வந்து பெரியார எதிர்த்து என்னைக்கு ஈரோடு கிழக்குல ஒரு பிரச்சாரம்லாம் பண்ண ஆரம்பிச்சாரோ, அன்னைக்கே அவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டார் ஆக்சுவலா. அன்னைக்கே வந்து அவர் வந்து பாஜகவுடைய பாலிடிக்ஸ் எடுத்துக்கார். அவருக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஆர்க்யூ பண்ண வக்கீல் கூட பிஜேபி ஆட்கள் அப்படின்றாங்க. வக்கீல் யாரா வேணா இருக்கட்டும், அது வேற விஷயம். ம். பாயிண்ட் என்னன்னா வந்து பெரியார எதிர்த்து நீங்க பேச வேண்டிய அவசியம் என்ன? என்ன காரணத்தினால பேசுறீங்க? பெரியார வந்து நீங்க உங்களுடைய தேவைக்கு ஏத்தபடி கோட் பண்ணிக்கிறீங்க. பெரியார் வந்து ஒரு நீண்ட காலம் பொது வாழ்க்கையில இருந்தவர்.
பல்வேறு காலகட்டங்கள்ல அவருடைய கருத்துக்கள் மாறி இருக்கலாம். சிலபோது மாறி இருக்கலாம். இல்லன்னு சொல்லவில்ல. காலத்துக்கு ஏத்தபடி சில கருத்துக்கள் அரசியல்வாதிகள் கருத்துக்கள் மாறும். ஆனா உங்க சௌரியத்துக்கு ஏத்தபடி நீங்க அவரோட கருத்த எடுத்துக்கிறீங்கல்ல. நீங்க பண்ற தவறுகளுக்கு அ ஆதாரம் சேர்க்கிற மாரி அவரோட கருத்துக்கள எடுத்துக்கிறீங்கல்ல. அது தப்பான ஒரு விஷயம் அது ஆக்சுவலா. நீங்க பெரியார் ஆகா ஓஹோ! பெரியார் இல்லாட்டிலாம் டைரக்டராவே வந்திருக்க மாட்டேன்லான்னு சொன்ன நீங்க, இன்னைக்கு பெரியார எதிர்த்து நீங்க ஒரு குரல் குடுத்தீங்கன்னா, எங்களுக்கு டீம் பார்ட்னர் சீமான்னு சொல்ற அளவுக்கு வந்துடுச்சுல்ல. யார் சொன்னது? தமிழிசை தான் சொன்னாங்க. எங்களோட தீம் பார்ட்னர் ராஜாவா யாரோ சொன்னாங்க. எங்களோட தீம் பார்ட்னர் வந்து சீமான்னாங்க. அப்ப தீம் பார்ட்னர் சீமான் அப்டின்னா, அவங்க கட்சியிலேருந்து எல்லாம் ஏன் விலகி போறாங்க? ஒருங்கிணைப்பாளர்லேருந்து, காளியம்மாள்லேருந்து எல்லாரும் ஏன் விலகி போறாங்க? கட்சிக்காரங்கள நீங்க ஒழுங்கா நடத்தல முதல்ல. கட்சிக்காரங்க ஒழுங்கா நடத்தலன்ற இன்னொரு பக்கம், நீங்க வலதுசாரியோட சேர்ந்துட்டீங்க. வலதுசாரி ஆட்களா மாறிட்டீங்க. அப்டின்ற ஒரு எண்ணம் ஒரு பக்கம். அதனால உங்க கட்சியிலேருந்து ஒருங்கிணைப்பாளர்லேருந்து எல்லாரும் பிரிஞ்சு போறாங்க. உங்க கட்சியில இருக்கிற வோட் பேங்க் இந்த வாட்டி வரப்போற எலக்ஷன்ஸ் இருக்குமான்னு ரொம்ப சந்தேகம். உங்க வோட் பேங்க் என்ன ஆக்சுவலா? நான் பிரபாகரன் மேல பற்றும் பாசமும் கொண்ட இளைஞர்கள். உங்க பேச்சால கவரப்பட்டு உங்க இயக்கத்துக்கு தமிழ் தேசியம்னு வந்தாங்க. அப்புறம் வந்து விஜயோட ரசிகர்கள் பாதி பேர் அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஓரளவுக்கு வந்து பாஜக எதிர்த்ததுனால கொஞ்சம் ஆன்டி பிஜேபி ஓட்டு உங்களுக்கு கிடைச்சது. திமுக எதிர்த்ததுனால திமுக ஓட்டு உங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சது. இப்போ உங்க வோட் பேங்க்ல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3, 4% விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. அவங்க கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆகி விஜய் கட்சி பக்கத்துல அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க உங்க கட்சியில நீங்க கட்சிக்காரங்கள நடத்தின விதம் சரியில்லாதனால, உங்கள விட்டு பிரிஞ்சு போனதுனால கட்சி கீழ் மட்டத்துல கலகலத்து போயிருக்கு. இனிமே நீங்க வரப்போற எலக்ஷன்ஸ்ல நீங்க என்னதான் பாடுபட்டாலுமே, எவ்வளோ கஷ்டப்பட்டு குருவி சேர்க்கிற மாரி 8% சேர்த்தீங்க. அத நீங்க உங்களுடைய செயல்பாடுகள்னாலேயே கெடுத்துன்ட்டீங்க. உங்களுடைய நீங்களே வந்து நந்தவனத்தில் ஒரு ஆண்டின்ற மாரி நீங்களே அந்த குடத்த போட்டு உடைச்சிட்டீங்க ஆக்சுவலா வந்து. ஸோ, அதனால வந்து இனிமே உங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. உங்களுக்கு அவங்க ஓட்டு போடுவாங்க. திமுகவையும், அதிமுகவையும் எதிர்க்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு சீமான். அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு அப்ப மத்த கட்சிலாம் என்ன சும்மாவா இருக்கு? பாஜக கூட தான் திமுகவ ஸ்ட்ராங்கா எதிர்க்குது. விஜய் கூட தான் திமுக ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறாரு. அதிமுகவ ஸ்ட்ராங்கா இருக்கிறது இப்ப பிரச்சனை இல்ல. அதிமுகவ ஸ்ட்ராங்கா ஆட்சியில இருக்கிற கட்சி யார் ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறாங்கன்னு தான் பாயிண்ட். அதிமுகவோட கூட்டு சேரும்போது, அதிமுகவோட சேர்றது கரெக்ட்டா தப்பான்ற ஒரு பிரச்சனை வரும். ஆனால் ஆட்சியில இருக்கிறவன எதிர்த்து பேசும்போது தான், அந்த எதிர்ப்பு ஓட்டுகள நீங்க வாங்க வேண்டிய நிலை வரும். அதனால அதிமுகவை நீங்க எதிர்க்கிறதுனால ஒண்ணும் பெரிய அளவுல உங்களுக்கு ஒண்ணும் வந்து சேர்ந்துற போறதில்ல. அதிமுகவ எதிர்க்கிறவனால நேச்சுரலி அவனுடைய சாய்ஸ் வந்து திமுகவா இருக்கும். அதிமுகவ எதிர்க்கிறவனோட சாய்ஸ் என்ன அடுத்து திமுகவா தான் இருக்கும். ஸோ அத நோக்கி தான் அவங்க ஓட்டு போடுவாங்களே தவிர, சீமானுக்கு ஓட்டு போடணும்னு அவசியம் இல்ல. இல்ல அந்த ஜாதி ஓட்டு போடுவான், இந்த ஜாதி ஓட்டு போடுவான், இந்த ஜாதி இவ்வளோ பெர்சென்ட் இருக்கு, அந்த ஜாதி இவ்வளோ பெர்சென்ட் இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே சீமானுடைய விஷயங்கள் இனிமே ரொம்ப கஷ்டம் அவருக்கு. பின்னடைவை சந்திப்பாரு. அவரு வந்து நல்லா வந்தவரு, அவராவே கெடுத்துன்ட்டார். அவருடைய வாயால அவராலே கெடுத்துன்ட்டாரு. அவருடைய செயல்பாடுகள்னால அவரே கெடுத்துன்ட்டாரு. அதர்வைஸ் 26ல முக்கியமான பிளேயரா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ அவருக்கு அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிட்டாரு. திட்டமிட்டு சிதைக்கப்பட்டதா அ சீமானுடைய கட்சி? திட்டமிட்டு அவருடைய அரசியல சிதைச்சுட்டாங்களா? திட்டம்லாம் யாரும் எழுதல சார். அது திமுக பழி வாங்குது அவருடைய அப்படின்னு. ஊழ்வினை பயன் காரணமாக தான் அது போயிருக்கு ஆக்சுவலா வந்து. அவர் செய்த செயல்பாடுகள் அவருக்கு பின்னாடி அஃபெக்ட் பண்ணுது அவருக்கு. இத போய் இன்னொருத்தர் போய் தூண்டி விடணுமான்னா இத? ஏன் சார்? அவங்க ம். அரசியலுக்காக எவ்வளோ வேணா சொல்லலாம் சார். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து 3 தடவ அவங்க அந்த அம்மாவே வந்து புகார வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. ம். ஆனா கோர்ட் ஒத்துக்க மாட்டேங்குதே. ம். பாலியல் விஷயத்துல வித்ட்ரா பண்ணா கூட ஒத்துக்க மாட்டோம். 12 வாரத்துல விசாரிச்சு அறிக்கை குடுன்னா, அப்ப கோர்ட்ல சொல்றதுக்கு யார் பொறுப்பு? ம். திமுக பொறுப்பா? திமுக தான் தூண்டி விட்டதா? சரி நான் கேட்கிறேன் உங்களுக்கு வந்து இடைக்கால தடை குடுத்துருக்காங்களே சுப்ரீம் கோர்ட்ல. நம்ம ம். அத ஏதாவது சொல்ல முடியுமா நம்ப? அது கோர்ட்டோட உத்தரவு. அதே மாரி இங்க உயர்நீதிமன்ற கோர்ட்டோட உத்தரவு. ம். அத போயிட்டு நீங்க வந்து இல்ல ஒரு பெண்ணை தூண்டி விட்டு என்ன வந்து என்னோட செல்வாக்க இது பண்றாங்கன்னா, அப்படிலாம் இல்ல. உங்க செல்வாக்க நீங்களே வந்து பின்னடைய வைக்கிறீங்க. உங்க செல்வாக்க நீங்களே தான். செல்வாக்கு சரிய காரணம் உங்களுடைய செயல்பாடுகள். செல்வாக்கு சரிய காரணம் உங்களுடைய பேச்சுக்கள் ஆக்சுவலா. நல்லா வந்த ஒருத்தர் இப்படி போயிட்டாருன்னு தான் நம்ம வருத்தப்படுறோம் ஆக்சுவலா. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் சில அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிற கருத்து இருக்கு. அதிமுக 20% வாங்குச்சு. பிஜேபி கூட்டணி 12% வாங்குச்சு. அப்படி கூட்டணி சேர்ந்தா தொகுதி பங்கீடுல அதிமுகவுக்கு 100, பிஜேபிக்கு அந்த கூட்டணிக்கு 80 அப்படின்ற மாரி தான் பிரிப்பாங்க. அந்த விகிதாச்சாரத்துல தான் இருக்கும். அதுக்கு தான் பிஜேபி ஒத்துக்கும். அப்படிதான் புஷ் பண்றாங்க அப்படின்றாங்க. இல்ல அப்படின்னு பிஜேபியை சேர்ந்த சில பேர் வந்து ஆசைப்படுறாங்க சார். பிஜேபிக்கு என்ன 11% ஓட்டு இருக்கு. என்னப்பா எப்படி வருது 12% ஓட்டு? 5 இடத்துல போட்டி போட்டு 3, 4% வாங்கினீங்கல்ல. அதிகபட்சம் 6% வாங்கினீங்க. ம். இப்ப 24ல எத்தன இடத்துல போட்டி போட்டீங்க? 22 இடத்துல போட்டி போட்டீங்கல்ல. 22 இடத்துல போட்டி போட்டா 11% கூட வாங்காது எப்படி அப்புறம்? போட்டி போட்ட இடங்கள் எண்ணிக்கை ஏறிடுதுல்ல சார். ஏறும்போது நீங்க ஓட்டு வாங்குறது மொத்த ஓட்டுல நீங்க வாங்குற எண்ணிக்கை அதிகமா தானே போகும். அப்ப பெர்சன்டேஜ் அதிகமா தானே போகும். அதனால அது உண்மையான செல்வாக்கு கிடையாது. நீங்க 39 தொகுதியிலயும் போட்டி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 17, 18% ஓட்டு கூட வாங்கியிருக்கலாம் நீங்க.
20% ஓட்டு கூட நீங்க டச் பண்ணியிருக்கலாம். ஆனா வின் பண்ணியிருக்க முடியாது. அது வேற விஷயம். அதனால வந்து நீங்க அந்த நீங்க போட்டி போட்ட தொகுதியோட நம்பர் சேர்ந்ததுனால உங்க ஓட் பெர்சன்டேஜ் ஏறித்து. அத ம். வச்சு நீங்க கேட்க முடியாது. உங்களுடைய உண்மையான விஷயம் என்ன? இவருக்கும் அதே தான் நம்ம சொல்றோம். எடப்பாடிக்குமே. எடப்பாடி சொல்றாருல்ல 1% ஓட்டு ஏறித்துன்ட்டு. ஆனா நீங்க போன வாட்டி போட்டி போட்டது 22 பார்லிமென்ட். இந்த வாட்டி ம். போட்டி போட்டது 33 பார்லிமென்ட். ம். அந்த 1%ன்றது பெரிய விஷயம் இல்ல. 10 தொகுதி போட்டி போட்டு 1% ஏறியிருக்கீங்க. ஆனா உங்களுது வந்து உண்மையிலேயே நீங்க செல்வாக்கு சரியிற லெவல்ல தான் அதிமுக இருக்கு. அதுக்கு எடப்பாடியோட தலைமை வந்து ஒற்றுமைக்கு ஒப்புக்கொள்ளாதது போன்ற பல விஷயங்கள் இருக்கு வச்சுக்கோங்க. ஆனால் பாஜக ஏறி இருக்கான்னா வந்து நீங்க அதிகமா போட்டி போட்டதுனால உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் ஏறிருக்கு. இவங்க ம். வந்து நீங்க நினைக்கிற மாரி அதாவது ஒரு ஒரு கட்டத்தில வந்து அதிமுகவோ, பாஜகவும், அதிமுகவும் சேரவே சேராது அப்படிலாம் சொல்லியிருந்த சில பேரு, இன்னைக்கு அதிமுகவும், பாஜகவும் ஏதோ சேர்ற மாரியான சிச்சுவேஷன் வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே, இப்ப பாஜகவுக்கு முட்டு குடுக்குற மாரி அவனுக்கு பாதி சீட் குடுக்கணும், 3/4 சீட் குடுக்கணும், உங்களுக்கு 3 3/4% குடுக்கணும், இல்ல 3.4 அந்த மாரி பெர்சன்ட் குடுக்கணும் அப்படின்லாம் பார்த்தாங்கன்னா, அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு சரி வேற வழி இல்ல கூட்டணி வந்துரும் போல இருக்கு. அது அதிகமான இடங்கள் வாங்குறதுக்கான ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துல அவங்க பேசுறாங்க ஆக்சுவலா. அவங்களுக்கு போன வாட்டி எவ்வளோ குடுத்தாங்க? 20 என்னமோ குடுத்தாங்கன்னு நெனைக்கிறேன். 21 எலக்ஷன்ஸ்ல. ம். இந்த வாட்டி அதிகமா பண்ணா இன்னொரு 15 வேணா மேல குடுக்கலாம். 10 வேணா மேல குடுக்கலாம். 30 சீட்டுக்கு மேல பாஜகவுக்கு அதிமுக கூட்டணியில போனால், பாஜக வந்தால், ம். அது பாஜகவுக்கு 30லேருந்து 35 சீட்டுக்கு மேல தரமாட்டாங்க சார். ம். அதிமுக. இவர வந்து சிஎம் கேண்டிடேட்டா அனவுன்ஸ் பண்ணணும் எடப்பாடிய. அப்பதான் அவர் ம். ஒத்துப்பாரு அதுக்கு. ம். இவரோட கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கா? அந்த அளவுக்கு இவரு தகுதியானவரா? அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, பாஜகவுக்கு வேற வழி இல்ல. இன்னைக்கு அதிமுகவ விட்டா அவங்களுக்கும் வேற வழி இல்ல. அதிமுகவுக்கும் தாவேகா போடுற டிமாண்ட் காரணமா பாஜகவ நோக்கி தள்ளப்படுறாங்க ஆக்சுவலா. ம். இல்ல தனிச்சு நின்னு ஜெயிக்கிற செல்வாக்குலயும் அதிமுக அதிமுக பெரிய தனித்துலாம் நின்னா அவ்வளோதான். ரொம்ப மோசமா போயிடும். ம். தனித்து நின்னா இப்ப எப்படி 7 இடத்துல டெபாசிட் இழந்ததுல்ல தனியா நின்னு? தேமுதிக இருந்தா கூட பார்லிமெண்ட் எலக்ஷன்ல 7 இடத்துல டெபாசிட் இழந்ததா இல்லையா? ம். அப்ப தனிச்சு நின்னு வச்சுக்கோங்க. நெறைய இடத்துல டெபாசிட் இழக்கும். ம். 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 இப்ப பிஜேபியோட கூட்டணி வந்தால் அது எப்படி அதிமுக விரும்பி போனதா அர்த்தமா? இல்ல ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு அதெல்லாம் வந்ததா? காலத்தின் கட்டாயம், கம்பல்ஷன் தான். வேற வழி கிடையாது. சேர்ந்தே தீர வேண்டிய கட்டாயம். ம். அவங்களுக்கும் இவங்களோட சேர வேண்டிய கட்டாயம், இவங்களுக்கும் அவங்களோட சேர வேண்டிய கட்டாயம். ம். 29 வரையும் அவங்க இல்ல முன் அரசியலா, பின் தங்கள அரசியலா? தங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்கு சார். இப்பவே நீங்க எதிர்த்து நின்னா கூட எதிர்த்து பேசுறீங்களா என்ன? வெளியில விலகி வந்த பிறகு கூட நீங்க எப்படி பேசுறீங்க? ம். ரொம்ப அடக்கி, ஒடக்கி தானே அப்படி பேசுறீங்க. ரொம்ப ம். ஆவேசமாலாம் எதுவும் பேசுறது இல்லையே. அமித்ஷா அம்பேத்கர பத்தி ஏதோ விமர்சனம் பண்ணிட்டாருன்னா, அது பாஜகவுக்கு பின்னடைவுன்னு சொல்றீங்களே தவிர வேற ஏதாவது சொல்றீங்களா? ம். அதான் ரொம்ப அடக்கி தானே யோசிக்கிறீங்க. அடக்கி தானே வாசிக்கிறீங்க, அடக்கி தானே பேசுறீங்க. அதனால வந்து இவங்களுக்கு அவங்க தேவை, அவங்களுக்கு இவங்க தேவை. அதிமுகல இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, தாவேகாவோட செல்வாக்கு தெரியாத போது, அவங்களுடைய டிமாண்ட் எல்லாம் நம்ம ஏத்துக்கணுமா வேண்டாமான்ற பாயிண்ட்ல தான் வந்து குழப்பம் இருக்கு. ம். அதுக்கு அ ஒரு ஆங்கிலத்தில ஒரு பழமொழி இருக்கு. "நோன் டெவில் இஸ் பெட்டர் தேன் அன்னோன் ஏஞ்சல்ன்னு" ஒரு பழமொழி இருக்கு. அதாவது தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பிசாசே மேல் அப்படின்னு. ஏற்கனவே ம். இவங்க 21ல கூட்டணியில இருந்ததுனால, இவங்க கூட இருந்தா ஒரு பாதுகாப்பு இருக்கிறதுனால, இது ம். கூடயே போயிடலான்னு வேலுமணி தங்கமணி நினைக்கிறாங்க. அதுல ஒண்ணும் ம். தப்பு இல்ல. அவங்க கூட்டணி அரித்மேட்டிக்கா கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்றது என்னோட கருத்து. தாவேகாவுக்கு செல்வாக்கு இல்லாத போது அவங்க இவ்ளோ டிமாண்ட் வைக்கிறதுனால உங்களுக்கு கோவம் வருது ஆக்சுவலா. இல்ல அதிமுகக்குள்ளேயே சில பிஜேபி தீவிர எதிர்ப்பாளர்கள்லாம் இருக்காங்களே! அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? அவங்கலாம் கட்சி கட்டுப்பாடுன்னு போயிடுவாங்க அவ்வளோதான். வேற என்ன பண்ண முடியும்? கடைசி நேரத்தில ரெட்டையில எடப்பாடி கையில இருக்கும்போது அவர் முடிவு எடுத்துட்டாருன்னா என்ன நீங்க பண்ணுவீங்க? நம்ம ம். சேர்ந்து வின் பண்ணணும். எம்எல்ஏ எலக்ஷன்ல வின் பண்ணணும். எதுவும் ட்ரை பண்ணி பார்க்கணும். சார் எலக்ஷன்றது எப்படியாவது சீட்டு கிடைச்சா போதும் வின் பண்ற அந்த முயற்சியில தான் இருப்பாங்களே தவிர, யார் கூட சேர்ந்தா என்ன வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதான் பாயிண்ட்டா பார்ப்பாங்களே தவிர, மத்தபடி வந்து அந்த நேரம் பார்த்து ஆனா ஒருத்தர் 2 பேர் வேணா விலைக்கு போலாம். அன்வர் ராஜா மாரி ஆளுங்க, இல்லங்க நான் விலைக்கு போறேங்க. பாஜகவோட கூட்டணி சரியில்லைங்கன்னு போலாம். ஆனா பாயிண்ட் என்னன்னா வந்து பெரும்பான்மையோர் வந்து நமக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கிடைச்சா நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். எலக்ஷன்றது வந்து முதல்ல வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கறது. அப்புறம் வின் பண்ண ட்ரை பண்றது. அப்படி வின் பண்ண ட்ரை பண்ணலனா கூட எ சரி நம்ம நின்னுட்டோம். அப்போ அந்த சமயம் பார்த்து நெறைய பணம் புரளும்ல கையில. சரி அது ஏதோ ஒரு ஆதாயம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி நின்னோம், எலக்ஷன்ல நின்னோம். கட்சி ஒரு 15,00,00,000 கிடைச்சது, 20,00,00,000 குடுத்தது. நம்ம அதில கொஞ்சம் ஏதோ செட்டில் பண்ணோமா, நம்ம வச்சிருந்தோமா ரைட்டு. வின் பண்ணா பெட்டரு. வின் பண்ணலாட்டி பணமாவது கிடைச்சதுன்னு அப்படி சந்தோஷமா போயிடுவாங்க அவ்வளோதான். நிறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.